உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஃப்ரெண்டு, ஃபிலாசபர் அண்ட் கைடு, மென்டர், இப்படியாக 4 விதமான மனிதர்களை நாம் உருவாக்கி வச்சுருப்போம், உணர்ந்து வச்சுருப்போம். ஒவ்வொருத்தரை பற்றி கேட்கும்போது அவர் தாங்க எனக்கு கைடு, அவர் தாங்க எனக்கு ஃபிலாசபர், எனக்கு ஒரு குழப்பம் வருது அப்படின்னா நான் அவர்கிட்ட தான் போய் கேட்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி மென்டார் அப்படிங்கிறதும் உண்டு. ஒருவர் ஒரு துறையில் வெல்ல வேண்டும், ஒரு துறையில் அனுபவம் பெற வேண்டும் அப்படிங்கிறப்போ அந்த துறையில் ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்களை, அனுபவசாலிகளை தங்களுடைய ரோல் மாடலாக வரித்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அந்த ரோல் மாடல் இவர்களுக்கு வழிகாட்டுவார்கள். இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இந்த வேலையை சரியா பண்ணு, இந்த வேலையை இப்படி புரிஞ்சுக்கோ, அப்படியான பல தகவல்களை, அனுபவ கூறுகளை சொல்லுவாங்க இல்லையா? அவங்கள தான் மென்டார்னு சொல்லுவோம். சரி, இப்போ எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃப்ரெண்டு, ஃபிலாசபர், கைட் அண்ட் மென்டார் அப்படின்னு எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, வள்ளல் பிரான் ஒரு பட்டியலை கொடுக்குறாருங்க. ஒரு 10 விதமாக தான் எப்படி உணர்ந்திருக்கிறேன் இந்த அனுபவத்தை, அல்லது இந்த அனுபவத்தை கொடுக்கின்ற இந்த நபரை அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுக்குறார். அவர் தான் எனக்கு இப்படியாக்கும், அவர் தான் எனக்கு அப்படியாக்கும், அவரை நான் இப்படித்தான் உணர்றேன், அப்படித்தான் உணர்றேன்னு 10 விதமான உணர்வு தளங்களில் அந்த நபரை அணுகுகிறார் நம்முடைய வள்ளல் பிரான். சரி, அது யாருப்பா 10 விதமான உணர்வு தளங்களில் வள்ளல் பிரானே கொண்டாடுகின்ற அளவுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வந்துடலாம். தந்தையும் தாயும் குருவும் யான் போற்றும் சாமியும் பூமியும் பொருளும் சொந்த நல்வாழ்வும் நேயமும் துணையும் சுற்றமும் முற்றும் நீ என்றே சிந்தையுற்று இங்கே இருக்கின்றேன். இது நின் திருவுளம் தெரிந்ததே என் தாய், நிந்தை செய் உலகில் யான் உளம் கலங்கல் நீதியோ நின் அருட்கு அழகோ. திருவருள் விழைதல் அப்படிங்கிற பகுதியில் 3747வது பாடலாக வள்ளல் பிரான் இதை கொடுக்கிறார். அவர் வேற ஒன்றும் கேட்கல. இது உனக்கு நியாயமா, இது உனக்கு நீதியா, நீ பண்ணுறது உனக்கே சரியா இருக்கா அப்படின்னு உரிமை குரலை கேட்கிறார் அந்த இறையிடம். இப்படி செல்ல சண்டை போடுறது, தானே நேராக பேசுவது, இதெல்லாம் தாங்க முக்கியம். இன்னொருத்தரை வைத்துக்கொண்டு அவர் மூலமாக நம்முடைய பெயரை சொல்லி, அவர் மூலமாக நம்முடைய நட்சத்திரத்தை சொல்லி, அவர் மூலமாக எனக்கு இந்த காரியம் நடக்கணும் சாமி அப்படின்னு வேண்டுங்க, அப்படின்னு பூஜை பண்ணுங்க, அப்படின்னு அர்ச்சனை பண்ணுங்க, இந்த மாதிரியெல்லாம் கேட்பதை விட நேரடியாக அந்த இறையிடம் நம்முடைய வள்ளல் பிரான் பேசுகிறார். அந்த பேசுகின்ற குரலைத்தான் நாமும் கொண்டாட வேண்டும், நாமும் நம்முடைய குரலாக கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு அம்மா கிட்ட தன்னோட குழந்தைக்கு இல்லாத உரிமையா? குழந்தைக்கு பசிக்குது, குழந்தை பசிச்சு அழுது, வயிறு காலியாக இருக்குது, வயிறு வாடி இருக்குது, வயிறு வதங்கி இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை அழுதாலே போதும், அம்மாவுக்கு தெரிஞ்சிடும்ல. அந்த குழந்தைய அழுது அதை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவர் போய் அம்மாவுக்கு சொல்வாங்களா? தேவையில்லையே. அம்மா என்பவள் துடித்து போவாள். தன்னோட குழந்தை பசிக்குது, அழுது, தன் குழந்தைய பார்க்க யாரும் இல்லைன்னா துடிச்சு பரிதவிச்சு பரபரன்னு ஓடி வர்றவ தான் அம்மா. அம்மாவே, மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய அம்மாக்களே இப்படி துடிக்கும்போது, இறை என்று நாம் நம்புகின்ற, இந்த உலகத்தை உருவாக்கியதாக நாம் நம்புகின்ற, அல்லது இந்த உயிர்களையெல்லாம் உருவாக்கியதாக நாம் நம்புகின்ற அந்த இறைக்கு நம்முடைய அரற்றல் கேட்காதா? நம்முடைய அழுகுரல் கேட்காதா? நம்முடைய தேவை கேட்காதா? அதைத்தான் வள்ளல் பிரான் இந்த பாடலில் சொல்கிறார். அந்த 10 விதமாக எப்படி அந்த உணர்வை அணுகுகிறார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். தந்தையும் தாயும் குருவும், ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். தந்தை, தாய், குரு. தந்தையின் மூலமாக, தந்தையின் உயிர்த்துளி மூலமாக தாயிடம் சென்று, தாயின் மூலமாக பிறந்து, தாயிடமிருந்து அடுத்து குருவுக்கு நாம் நகர்கிறோம். ஏனென்றால் தந்தையும் தாயும் கொடுத்த இந்த உடம்புக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு அறிவை, ஞானத்தை, தெளிவை அள்ளி கொடுப்பது குரு தான். அதனால் குரு என்கின்ற அடுத்த 3வது நகர்த்தலை நாம் செய்கிறோம். தந்தை, தாய், குரு. அதனால் முதல் வரிசையில் அந்த 3 பேரையும் வச்சுட்டார் வள்ளல் பிரான். அடுத்தது யாருன்னு பாருங்க. தந்தையும் தாயும் குருவும் யான் போற்றும் சாமியும் பூமியும் பொருளும். இந்த ஆர்டர் கூட மிகச்சரியா இருக்கு பாருங்க. யான் போற்றும் சாமியும் பூமியும் பொருளும் அப்படிங்கிறது இந்த 3, தந்தை, தாய்,
குரு, இந்த 3 பேர்கிட்ட இருந்தும் நம்முடைய அனுபவங்கள் பெருக பெருக நாம் ஒரு இறை என்கின்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்கிறோம். இறையிடம் கேட்டால் நம்மை உருவாக்கி கொள்ள முடியும். இறையிடம் கேட்டால் நம்மை ஜொலிக்க வைக்க முடியும். இறையிடம் கேட்டால் நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய வேண்டுகோள்கள் நிறைவேறும் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வருது. அப்போ சாமின்னு வந்தாச்சு. அடுத்தது நம்ம சாமி கிட்ட எதுக்கு வேண்டுவோம்? பூமி வேணும்னு வேண்டுவோம், பொருள் வேணும்னு வேண்டுவோம். அப்போ அந்த ஆர்டரையும் கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்குறார் நம்முடைய வள்ளல் பிரான். தந்தை, தாய், குரு, சாமி, பூமி, பொருள், 6 விஷயம் ஆயாச்சா? அடுத்த 3 பாருங்க. சொந்த நல் வாழ்வும் நேயமும் துணையும். இதுவும் அந்த ஆர்டர் சரியா இருக்கு. சொந்த நல் வாழ்வும் நேயமும் துணையும். நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிச்சிடுறோம். அப்போ நமக்குள் அன்பு பெருகுகிறது, நேசம் பெருகுகிறது, ஒரு இல்வாழ்க்கை துணையை உருவாக்கி கொள்கிறோம். சொந்த நல் வாழ்வும் நேயமும் துணையும் அப்படிங்கிறார். அப்போ அந்த ஆர்டரும் சரியாக வந்தாச்சு. நமக்கு சிந்தனை வந்த பின்பு, மற்றவர்களை புரிந்து கொண்ட பின்பு நாம் நேசிக்க துவங்குகிறோம், இல்லறத்தில் ஈடுபடுகிறோம், வாழ்க்கையும் வந்தாச்சுன்னு ஆயாச்சு. அடுத்தது என்ன பெருகுதுன்னு பாருங்க. சொந்த நல் வாழ்வும் நேயமும் துணையும் சுற்றமும். அதுதான் ரொம்ப முக்கியம். துணை வந்தாச்சு, இல்லற துணை வந்தாச்சு, கணவன் மனைவி ஆயாச்சுன்னா அடுத்தது பெருகும். அந்த குடும்பம் பல்கி பெருகும், குழந்தைகள் பிறப்பார்கள். அப்போ சுற்றம் உருவாகும். மனைவியின் பக்கத்திலிருந்து உறவினர்கள் வருகிறார்கள், கணவனின் பக்கத்திலிருந்து உறவினர்கள் வருகிறார்கள், குடும்பம் பெருகுகிறது, குழந்தை பிறக்கிறது. அப்படியாக சுற்றமும் வந்தாச்சு. 10 விஷயங்களை சொல்லிட்டார் நம்முடைய வள்ளல் பிரான். அப்புறம் ஒரு பதைபதைப்பு வருது அவருக்கு. இதில் ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா, அடடா இவங்களை நான் சொல்லாமல் விட்டேனே, இந்த உணர்வை சொல்லாமல் விட்டேனே, இந்த உறவை சொல்லாமல் விட்டேனே, இந்த ஆர்டரில் வேற எது? அப்போ இது 10 ஆயிடுச்சு, இதுக்கு மேலே 20 வரைக்கும் சொல்லிட்டு போனால் என்ன நீ 20வது இடத்துல தானே வச்சுருக்க, நான் உனக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துடுமோ அப்படின்னு ஒரு பதைப்பு வந்துடுது நம்முடைய வள்ளல் பிரானுக்கு. அதனால் என்ன சொல்கிறார்? அடுத்த வார்த்தையை பாருங்கள், ரொம்ப முக்கியமான வார்த்தை. சுற்றமும் முற்றும் நீ என்றே சிந்தையுற்றிங்கே இருக்கின்றேன். அதான் முற்றும் நீ அப்படின்னா, இந்த 10 நான் சொல்லிட்டேன்பா, இதை தவிர வேற ஏதாவது விடுபட்டு போச்சுன்னா, அல்லது இதை விட முக்கியமாக வேற ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட நீ அதை உணர்ந்துக்கலாம். ஏன்னா முற்றும் நீ, இதில் சொன்ன அந்த 10ஐ தவிர இதை தாண்டிய மிகப்பெரிய பலமாகவும், மிகப்பெரிய உறவாகவும், மிகப்பெரிய பாலமாகவும், மிகப்பெரிய நிலமாகவும் நான் ஒன்று தான் நினச்சிட்டு இருக்கேன். முற்றும் நீ, ஆல் இன் 1% அப்படின்னா நீ தான்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்கிறார். 10 வகையான உறவுகளை சொல்லி 11ஆக முற்றும் நீ என்று நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் என்றால், அவருடைய அந்த சிந்தனை திறன் எப்படி அவதானிக்கிறார் பாருங்கள். இவ்வளோ முக்கியமான பேரெல்லாம் நான் சொல்லிட்டேன்பா, ஆனால் இவங்களை சொல்லாமல் விட்டீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடக்கூடாதுன்னு முற்றும் நீ அப்படின்னு சரணாகதியை அடைகிறார். சரி, இவ்வளோ சொல்லதுக்கு அப்புறம் முற்றும் நீன்னு சரணாகதியும் அடைஞ்சப்புறம் வேற என்ன வேணும் அவருக்கு? அதை சொல்றார் பாருங்க அடுத்தது. சுற்றமும் முற்றும் நீ என்றே சிந்தையுற்றிங்கே இருக்கின்றேன், இது நின் திருவுளம் தெரிந்ததே என் தாய், நிந்தை செய் உலகில் யான் உளம் கலங்கள் நீதியோ நின் அருட்கு அழகோ. என்னோட அம்மா மாதிரி இருக்க நீ, ஆனால் நிந்தை செய் உலகில் அப்படின்னு ஒரு கேள்வியை, ஒரு தகவலை அந்த இறைக்கு சொல்லிடுறார். ஏன்னா இறைக்கு தெரியாமல் இருக்கும். இவ்வளோ தூரம் 10 வகையாக நான் உணர்றேன், அதை தாண்டி 11ஆவது வகையாக முற்றும் நீன்னு சரணாகதி அடைஞ்சிட்டேன், எல்லாவற்றையும் விட தாயாகவும் நான் உன்னை கருதுறேன், ஆனால் உனக்கு நிந்தை செய் உலகில்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். இந்த உலகத்தில் உன்னை திட்டிகிட்டு இருக்காங்களே, அது உனக்கு புரியலையா? ஏன்னா இவ்வளோ தூரம் உன்னை அன்பு செய்கின்ற எனக்கு நீ உன் கருணையை செய்ய மாட்டேங்கிறியே, அதனால் மக்கள் உன்னை திட்டுறாங்களே, புரியலையா? இப்படி உன்னுடைய கடைக்கன் பார்வையை என் மீது காட்டாமல் இருக்கிறியே, அதனால் உன்னை திட்டுறாங்க, இது உனக்கு நீதியா நியாயமா அப்படின்னு சொல்கிறார் என்றால், இதன் மூலமாக நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும்? அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றின் மீதும் அன்பு செலுத்துகின்ற அந்த நிலைமை. முற்றும் நீ என்னும்போது நான் சொன்ன இந்த உறவுகள், இந்த பெயர்கள், இந்த உரிமை பொருட்கள், இதையெல்லாம் விட எல்லா உயிரையும் நான் தாயாக நினைக்க வேண்டும், எல்லா உயிரையும் நான் தந்தையாக நினைக்க வேண்டும், குருவாக நினைக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையாக நினைக்க வேண்டும், நேசமாக நினைக்க வேண்டும், சுற்றமாக நினைக்க வேண்டும், எல்லாமாக நினைக்க வேண்டும், முற்றும் நீயாக இந்த மற்ற உயிர்களை நினைக்க வேண்டும். அப்படிப்பட்ட பரந்துபட்ட மனசு எனக்கு வந்தால் நீ அருள் செய்வாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அது வரும் வரைக்கும் நான் என்னுடைய பக்குவப்படுதலை நகர்த்தி கொண்டே இருப்பேன்.
உன்னுடைய அருள் கிடைக்கும் வரை நான் அப்படித்தான் இருப்பேன். என்னை நானே மீண்டும் மீண்டும் பக்குவப்படுத்திக் கொள்வேன். உன்னை நிந்தை செய்ய மாட்டேன் என்கின்ற அந்த புதிய குரல் கேட்கிறது. நாம் நகை உடஞ்சி போச்சுன்னா திட்டுவோம், நகம் வளரலைன்னா திட்டுவோம், நாம் நினைக்கிற மாதிரி உடல் எடை குறையலைன்னா திட்டுவோம். இவ்வளோ பண்ணுறேங்க, கடவுளுக்கு கருணையே இல்லை அப்படின்னு நம்ம எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறோம். இல்லை, நாம் இன்னமும் பக்குவப்பட வேண்டும். அதைத்தான் இந்த பாடல் சொல்கிறது. பக்குவப்படுவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.